அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தொலியெல்லாம் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ துருவின உருளைக்கிழங்கை கொஞ்சம் கூல் வாட்டரில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணவும் கொஞ்சம் கருத்து போகும்ல, அதை நம்ம இந்த மாதிரி கூல் வாட்டரில் போட்டு எடுத்தோன்னா கருத்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன். இப்போ கழுவுன உருளைக்கிழங்க ஒரு துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். ரொம்ப ஹையாக இருந்தாலும் சீக்கிரம் கரிஞ்சிரும், வேகாது. லோவில் இருந்தாலும் முறுமுறுன்னு வராது. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.